ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு பேச போகிற டாபிக்னு சொன்னால் நம்ம முன்னாடி பேசின விஷயந்தான். நம்ம டிப்ரெஷன் ஸ்டேஜை பற்றி உங்ககிட்ட நான் பேசியிருந்தேன், ஹீலிங் ப்ராசஸை பற்றி உங்ககிட்ட நான் பேசியிருந்தேன். அந்த ஹீலிங் டைமில் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணலாங்கிறத பற்றிலாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில். ஒரு 10 days பிஃபோராக உங்ககிட்ட இந்த டாபிக் ரிலேட்டடாக நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நம்மளை சுற்றி எவ்வளோ ஒரு பேட் இன்சிடெண்ட் நடந்தாலும் அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த சுச்சுவேஷனை இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ் இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட நான் பேசிட்டு ஸ்டாப் பண்ணது தான். ஒரு 10 days அப்புறமேட்டு தான் நான் இன்னைக்கு அந்த ரிலேட்டட் டாப்பிக்கில் பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்னோடய லைஃப்பில் இந்த லாஸ்ட் 10 daysம் உண்மையாக சொல்ல போனால் ஒரு டேயும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். என்னோடய சுச்சுவேஷன் எவ்வளோ பேடாக இருந்துச்சு, அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன், எப்படி நான் பேக் டு நார்மல் என்னோடய மைண்டை நான் கொண்டு வந்தேங்கிறது உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஓகே, உங்ககிட்ட நான் ஆல்ரெடி வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு இப்போ இங்கே இஸ்ரேலில் கேர்டேக்கராக ஒர்க் பண்ணுறேன்னு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு அங்கிளையும் ஆன்ட்டியை தான் நான் வந்துட்டு இங்கே பார்த்துக்கிறேன். ஸோ நான் இந்த வீட்டில் வந்துட்டு நானும் அங்கிளும் ஆன்ட்டியும் மட்டும்தான் இருக்கோம். நான் இங்கே வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேஸ்மேக்கர் சர்ஜரிக்கான அப்பாயின்மெண்ட் டேட்லாம் எடுத்திருந்தாங்க. பேஸ்மேக்கர் சர்ஜரி நடந்துச்சு. அந்த சர்ஜரி நடந்து ஆஃப்டர் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட ஒரு ரைட் லெக்கும் ஒரு ரைட் ஹேண்டும் வந்துட்டு வீக் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறது, அவங்க எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்க. என்னோடய ஆன்ட்டி டீச்சர், அவங்க ரொம்ப தளர்ந்துட்டாங்க சொல்லப்போனால். அவங்களும் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அங்கிளுக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. இனிமேல் அவங்களால வந்துட்டு நடக்க முடியுமா அந்த மாதிரி கூட வந்துட்டு பயந்துட்டாங்க. அந்தளவுக்கு சுச்சுவேஷன் பேடாக இருந்துச்சு. 4 daysலாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வீடு அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அங்கே போனால் வந்துட்டு ஆன்ட்டி ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. பட் நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு பேசி சமாதானப்படுத்தி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ சப்போர்ட் என்னால் கொடுக்க முடியுமோ அங்கே இருக்கிற ஹெல்ப் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு அங்கிள் சாப்பிட மாட்டார். வந்தால் தான் நான் காஃபி குடிப்பேன், அவள் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் ரொம்ப அஃபெக்ஷனாக ஒய்ஃபை பார்த்துப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 week-ஆக ஆன்ட்டி வீட்டில் இல்லை. ஸோ அவங்கள சாப்பிட வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கியான டாஸ்க்கு. அப்போ நான் வந்துட்டு அவங்களோட மார்னிங் எந்திரிக்கும் போது போய் வந்துட்டு குட் மார்னிங் சொல்லி அங்கிளை வந்துட்டு வேக்கப் பண்ணி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களே பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் கூப்பிடுவேன். வந்துட்டு அவங்களோட லவ் ஸ்டோரி எனக்கு சொல்லித்தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்லப்போனால் அந்த ஒரு 8 days கான்வர்சேஷனில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அங்கிள் இஸ்ரேல் ஆர்மியோட கமாண்டர் போஸ்ட்லேருந்து ரிசைன் ஆனாருங்கிறது. அது வரைக்கும் எனக்கு இங்கே வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு தெரியல. நிறைய ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் நான் அதுக்கான ஓவர் கொஷின்ஸ்லாம் நான் கேட்டதில்லை. பட் இந்த 8 days ஜேர்னியில் நான் அவர் கூட வந்துட்டு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அவரோட பேட்டில் விஷயம்லாம் வந்துட்டு என்கிட்ட சொன்னார். அப்போ அவருக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு டேயும் அவர்கிட்ட நான் பேசும்போது அவரோட அந்த பழைய மெமரிஸ்லாம் அவர் பேசும்போது என்கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தார். ஏன்னா ஒரு விஷயமும் வந்துட்டு ஆன்ட்டி ரிலேட்டடாக இருக்கிற அவங்களோட ஹாப்பியான மொமெண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் வந்துட்டு ஆன்ட்டி கூட எங்கெங்கெல்லாம் போனீங்க, என்னென்னலாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணீங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ரியலி அங்கிளோட டோப்பமைன் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹாப்பியாக இருப்பார். அந்த டைமில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் அங்கிள் முடிச்சிருவார். அப்படி இல்லைன்னா சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் அங்கிளுக்கு வந்துட்டு இந்த ஒரு மெடிசனை தான் வந்துட்டு கொடுத்தேன். அவங்களோட டைமில் எனக்குமே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் தென் வீடு அப்படின்னு ஒரு 2-3 days போயிட்டும் வந்துட்டும் இருந்ததில் ரொம்ப டயர்டாகிட்டு ஒன் டே என்ன பண்ணேன்னா நைட்டு வந்துட்டு நான் ஒரு 9:30க்கே வந்துட்டு தூங்கிட்டேன். இருந்துட்டு கம்ப்யூட்டர் கேம் வந்துட்டு கார்ட்ஸ் விளாண்டுட்டு இருந்தார். அவருக்கு வந்துட்டு பார்க்கின்சன்ஸ் இருக்குது. ஸோ நோஸ் வந்துட்டு ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு அங்கிள் என்னை 20 minutes-ஆக வந்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு இருந்தார். அவ்வளோ டீப் ஸ்லீப்பு என்னால் முடியல. எனக்கு ரொம்ப டயர்டில் வந்துட்டு நான் தூங்கிட்டேன். அவர் கூப்பிட்டது கூட நான் வந்துட்டு கேட்கல. பட் வந்துட்டு அங்கிள் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தார். உண்மையாக சொல்லப்போனால் அங்கிள் அன்னைக்கு கூப்பிட்டதோட சவுண்டு எனக்கு கேட்கல. ஆனால் அந்த ஒரு 50 to 50 minutes அப்புறமேட்டு ஏதோ ஒரு எனர்ஜி, ஏதோ ஒரு வைப் என் காதில் வந்துட்டு வினின்னு வந்துட்டு
பயங்கர லவுடாக வந்துட்டு ஒரு சவுண்டு எனக்கு என் பக்கத்தில் வந்து என்னை கூப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த டைமில் நான் அப்படி வந்துட்டு ஒரு சடனாக இப்படி வேக்கப் ஆகி வந்துட்டு எந்திரிச்சேன். லைட் ஆனாக இருக்குது. டைம் பார்க்கும்போது வந்துட்டு 10:15 அந்த ஒரு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் வந்துட்டு உண்மையாக சொல்லப்போனால் அங்கிள் கூப்பிட்ற சவுண்டே எனக்கு கேட்குது. நான் ஓடி போய் பார்க்கும்போது நோஸ்லேருந்து ஃபுல் ப்ளீடிங், ஷர்ட் ஃபுல்லும் ப்ளட்டு, கீழே ஃப்ளோர் மொத்தம் ப்ளட்டு. கிட்டத்தட்ட 15 to 20 மினிட்ஸ் அவருக்கு ப்ளட் லாஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஓகேவா? அதை பார்த்த 1 செகண்ட் எனக்கு சொல்லப்போனால் வந்துட்டு அந்த டைமில் நான் வந்து அன்கான்ஷியஸ் ஆக வேண்டிய ஸ்டேஜ் நான். பட் அந்த டைமில் என்ன வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தேன். நான் அந்த டைம் எதையுமே வந்துட்டு பாதர் பண்ணலை. உடனே அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணேன், இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டேன், ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண சொல்லிட்டேன். அந்த செகண்ட்லேயே வந்து ஃபஸ்ட் எய்ட் ப்ரொசீஜர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் எய்ட் ப்ரொசீஜர் கொடுத்துட்ருக்க அந்த ஒரு டைமில் வந்துட்டு போய், ஏன்னா ரூம் மொத்தம் பிளட்டோட ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்லுக்கு நான் வந்துட்டு தலைகறங்கி விழுந்துட்டு வேணும்னுங்கிற ஒரு பயம் எனக்கு. உடனே போய் ஒரு வந்துட்டு பக்கெட்டில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி, ஃப்ளோர் கிளீனர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பிளட்டு மொத்தம் வந்துட்டு 2 க்ளவுஸ் போட்டுட்டு மொத்தம் ரூம் மொத்தம் க்ளீன் பண்ணி முடித்து அந்த ஒரு செகண்டில் அவங்க பொண்ணும் டாக்டரும் வந்து அந்த டவல் இப்படி எடுக்கும் போது நோஸ் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. பின்ன ஒரு 5 to 10 நிமிட்ஸ் வந்துட்டு அங்கிளை வாக் பண்ண சொன்னாங்க, ஹெட்டை வந்துட்டு கீழே வந்துட்டு குனிய சொன்னாங்க. இதெல்லாம் பண்ணும் போதும் பிளட் வரல. ஸோ வந்துட்டு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு ஓகே நார்மல் தான் இதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க பொண்ணும் வந்துட்டு எல்லோரும் போயிட்டாங்க. நானும் அங்கிள் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். ஸோ நான் ரொம்ப சாரி கேட்டேன் அங்கிள்கிட்ட. பட் அவங்க எங்கிட்ட வார்த்தை கூட என்கிட்ட வந்துட்டு நீ ஏன் நான் கூப்பிட்டுட்டு எந்திரிக்கலன்னு கேட்கவே இல்லை. இட்ஸ் ஓகே, நீ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தெரியும் எனக்கு, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்கல. பட் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. அன்னைக்கு தான் நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணேன். கேர்டேக்கர் ஒர்க்குங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு 2 பேர்த்தோட வந்துட்டு லைஃப் வந்துட்டு கேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ என்னோடய ஒர்க்கை நான் இன்னும் ரொம்பவே டெடிக்கேட்டடாக இங்கே ஒர்க் பண்ணணுங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு நான் அன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆன்ட்டி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வந்தப்போ வந்துட்டு சிச்சுவேஷன் அதுக்கும் மேலே ஒர்ஸ்ட் ஆச்சு. ரீசன் அவங்களோட கேரக்டரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்களால பெயின், அவங்களுக்கு முன்னாடி பண்ண எந்த ஆக்டிவிட்டீஸுமே இப்போ ஓனாக பண்ண முடியல. எனக்கு அவங்கக்கிட்டே அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற அந்த ஒரு மென்டல் ப்ரெஷர் எனக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த டைமில் நான் டிசைட் பண்ணுறது ரொம்ப இந்த டைமில் வந்துட்டு பேஷண்ட் ரொம்ப பொறுமை வேணும் நம்மளுக்கு. அப்போ வந்துட்டு எப்பயுமே கான்ஷியஸாக இருந்தேன். அவங்கக்கிட்ட நான் ஹார்ஷ் ஆகிடக்கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷன்லும் சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கிருஷ்ணோட சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணோட சாங்ஸ் நான் வந்துட்டு இந்த ஹெட்செட்டில் வந்துட்டு வச்சுட்டு ரொம்ப மெலோடியான சாங்ஸ் வச்சுட்டு நான் போயிடுவேன். அவங்க கிட்ட போகும்போதெல்லாம் ஒரு கிருஷ்ணனோட சாங்ஸ் வந்துட்டு எந்த ஆக்டிவிட்டீஸ் இப்போ குளிப்பாட்டுறதா இருந்தாலும் ஒரு 2 days ஒன்ஸ் குளிப்பாட்டுவேன். அப்போ அவங்க இந்த மெலோடி சாங்ஸ் வச்சுட்டு நான் போகும்போது நான் பண்ணுற எல்லா ஒர்க்கும் ஒரு இன்ச் பை அவங்களுக்கு பண்ணுற டியூட்டிஸும் பொறுமையாக பண்ணுவேன் நான். எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை வந்துட்டு அந்த மெலோடி சாங்ஸ் கேட்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ அது பண்ணும்போது அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ என்கிட்ட நான் எல்லாமே ஒர்க் அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து முடிக்கும் போது என்கிட்ட ரொம்ப கண்ணெல்லாம் அவங்க கலங்கிக்கிட்டு என்கிட்ட வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் வினின்னு என்கிட்ட இப்படி கை பிடிச்சிட்டு என்னை ஹக் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப அந்த டைமில் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டைமில் வேறு போகிறதுக்கு மூட் ஸ்விங்ஸ் வேறு இருந்துச்சு. ஸோ அந்த எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க மைன்யூட்டாக ஏதாச்சும் பண்ணாலும் கூட எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அந்த டைமில் நானும் கொஞ்சம் ஹார்ட் பிரேக் ஆகிட்டேன். அந்த மாதிரி விஷயமும் நடந்துச்சு. போடலாமே அப்படின்னு நினைக்கும் போது ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு சரி நிறைய தேவையில்லாத வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணலாமேன்னு நினைக்கும் போது என்னோடய பேபிஸ் கூட நான் இருந்த மொமெண்ட்ஸ்லாம் எனக்கு மறுபடியும் அது ரீகால் ஆகி ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தேன். அழுதுகிட்டே இருந்தேன் ஒரு 2 days-ஆக. அப்போ தான் நான் நினச்சிட்டே இருந்தேன், ஓகே நம்ம இந்த மாதிரி இருந்தால் ஏன்னா நம்மளுக்கு இங்கே அங்கிளையும் ஆன்ட்டியும் இங்கே பார்த்துக்கணும், இந்த வீடு பேக் டு நார்மல் ஆக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குதுன்னு நான் வந்துட்டு ஓகே ஆக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா அவங்க அங்கிளும் ஆன்ட்டியும் தூங்குகிற டைமில் எப்போயுமே நான் மார்னிங் வந்துட்டு வாக்கிங் போகலான்னு டிசைட் பண்ணேன். பட் எனக்கு 1 day தான் போக முடிஞ்சுது. அந்த 1 day நான் மார்னிங் வாக்கிங் போனாலே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு.
ஒரு அழகான எனக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிது. அது என்னோடய கிருஷ்ணனோட ஃபேவரட் ஃப்ளவர். அது ஃப்ளவர் கொண்டு வந்து இங்கே வச்சதுலேருந்தே ரொம்ப பாசிட்டிவான சைன்ஸ் வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஆன்ட்டிக்கும் சொல்லப்போனால் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போது ஆன்ட்டி வந்துட்டு ஒரு வீல் சேரில் வந்தவங்க இப்போது அவங்க ஒண்டியாக எந்திரிச்சு வாக்கரில் நடந்து அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்களே இப்போ பண்ணுறாங்க. எனக்கு சத்தியமாக அதெல்லாம் ஒரு மேஜிக்காக தான் தோணுது. ஏன்னா லாஸ்ட்டாக அவங்க பசங்க வந்து சொன்னாங்க, அம்மாவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கேன்னு அவங்களே ஷாக் ஆனாங்க. உண்மையாக எனக்கு தெரியாது எப்படி இந்த மேஜிக்லாம் இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு என்னோடய 2 வீக்ஸோட வந்துட்டு ஸ்டோரி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். நான் கேஷுவலாக சொல்லிட்டேன். பட் ஆன்ட்டிக்கு செப்டம்பர் 16th சர்ஜரி கம்ப்ளீட் ஆகி இப்போ அக்டோபர் 3rd ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக ஒரு டேயும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன். நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு சொன்னால் ஒரே ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப பொறுமையாக இருந்தேங்க. அதுக்கான ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. காரணம் அங்கிளும் ஆன்ட்டியும் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு 1.5 months ஆகிடுச்சு. ஸோ பிஃபோர் சர்ஜரி டைமில் என்கிட்ட ரொம்ப லவ் அண்ட் கேர் தந்திருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க சிச்சுவேஷன் பேடாக இருக்குங்கிறதுனால அவங்க சொல்கிற சில வேர்ட்ஸில் எனக்கு ஹர்ட்டாக இருந்தாலுமே நான் அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் விட்டு கொடுத்து போடுறதுனால தான் இப்போ மறுபடியும் வந்துட்டு அந்த பேக் டு லைஃப் இங்கே எப்படி இருந்துச்சோ நான் வந்தபோது அந்த லைஃப்க்கு நான் மறுபடியும் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரே ஒரு ஸ்டெப்புன்னு சொன்னால் நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனேங்க. என்னோடய பர்சனல் லைஃப்பில் இருந்தாலும் இந்த டைமில் நான் ரொம்ப ஹர்ட் ஆனேன். சிலப்போ நம்ம மேலே மிஸ்டேக் இல்லைனாலுமே நம்ம சில இடத்துல விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பி ஆவாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்களும் உங்களோட சிச்சுவேஷன் பேடாக இருக்கிற டைமில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருங்க. யார்கிட்டையும் ரொம்ப வேர்ட்ஸ் வந்துட்டு விட்டுறாதீங்க. சில இடத்துல விட்டு கொடுத்து போங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப் வந்துட்டு மறுபடியும் உங்களோட ஹெல்த்துக்கும் மைண்டுக்கும் அது ரொம்ப நல்லது. அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு கடவுளை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ப்ரே பண்ணுங்கள். கேண்டில் தெரப்பி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் சொல்லியிருந்தேன்ல, அங்கிளோட வந்துட்டு அந்த நோஸ் ப்ளீடிங் வந்த டைமில் என்ன சத்தியமாக வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறது பர்சனலாக என்னோட பேபி தான் வந்துட்டு என்னை கூப்பிட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னா கண்டிப்பாக அங்கிள் இறந்துட்டுப்பார். டேம் ஷூர். நான் தூங்கியிருந்தேன்னா வந்துட்டு மார்னிங் வரைக்கும் அவருக்கு பிளட் லாஸ் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் இறந்துட்டுப்பார். பட் ஏதோ ஒரு சக்தி அன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அது என்னோடய பேபியாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளை சுற்றி நம்ம வந்துட்டு யூனிவர்ஸ் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம என்றைக்கு நம்ப ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பாக அந்த பாசிட்டிவான விஷயம் வந்துட்டு நம்மளை எப்பயுமே சேவ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் தான் பார்க்கும். ஸோ இந்த ஒரு டேஸில் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்த ஒரு விஷயம்னு சொன்னால் ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, தென் யூனிவர்ஸ் காடோட சப்போர்ட் இருந்தனால தான் இந்த விஷயத்தை நான் வெளியில் வந்து நான் மறுபடியும் பேக் டு நார்மல் என்னோட மைண்டையும் கொண்டு வந்தேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்துட்டு பேக் டு நார்மலுக்கு என்னால் கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப லைஃப்பில் நடந்த இவ்வளோ விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்னோட நிறைய இஸ்ரேல் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரகிளிங்கில் இருக்காங்க. பட் நான் பண்ண மெத்தடை மெலோடி சாங்ஸ் கேட்டுட்டு வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது அண்ட் தென் கேண்டில் தெரப்பி யூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் வந்துட்டு என்ன காமாக வச்சுக்கிறதுக்காக கிடைக்கிற டைம் வந்துட்டு நான் அவுட்டிங் போயிருந்தேன், வாக்கிங் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச வந்துட்டு ஃபுட் வந்துட்டு எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஒரு டைம் வந்துட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த பை வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் நானுமே காமாகி எனக்கும் வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த ஒரு பேஷண்ட்க்கு ரொம்ப பொறுமையாக நான் வந்துட்டு என்னால் இருக்க முடிஞ்சுது. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ். எனிவே காய்ஸ், இனி வர வீடியோஸ் நான் என்ன பேச போகிறேங்கிறத ஒரு ஐடியா எனக்கு சத்தியமாக இப்போ இல்லை. பட் நான் இனி வர வீடியோஸில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷனான விஷயத்த கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எனிவே காய்ஸ், பாய் பாய். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.